رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب أما بعد أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم اتقي دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மரணிக்கிற போது கலிமுத்து தௌஹீதோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கனிய சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்து கொண்டு எனது ஜும்ஆ உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு முன்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நமக்கு முன்பு மிக பெரும் கொண்ட உம்மத்தாக வாழ்ந்தவர்கள் பனி இஸ்ராயீல்கள், இஸ்ரவேலர்கள், இஸ்ராயில் சந்ததிகள் என்று நாம் சொல்வோம். ஹதரத் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகளுக்கு பனி இஸ்ராயில் என்று அழைப்பதுண்டு. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பினான், வேதங்களை இறக்கினான், நல்வழியில் வாழும்படி நபிமார்கள் மூலமாக அறிவுறுத்தினான். குறிப்பாக சையதுனா கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பி அவர்கள் வழியாக தௌராத் எனும் வேதத்தை வழங்கி அல்லாஹுக்கு பொருத்தமான பாதையில் நடக்கும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். அவர்களுக்கென பல்வேறு நிஅமத்துகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா புரிந்தான். குர்ஆன் சட்டதிட்டங்களை பேசுவதை காட்டிலும் சம்பவங்களை அதிகமாகவே பேசுகிறதே. அந்த சம்பவங்களில் அதிகமான சம்பவம் பனி இஸ்ராயல்களை பற்றி தான். குறிப்பாக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த யூதர்கள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி தான் பல இடங்களில் பேசுகிறது. யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلத்துக்கும் அலல் ஆலமீன். இஸ்ராயீல் சந்ததிகளே, உங்கள் மீது நான் செய்த நியாமத்துகளை எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அந்த நேரத்தில் வாழ்ந்த எல்லா நபர்களை காட்டிலும் மனிதர்களை காட்டிலும் உங்களுக்கு சிறப்பையும் கண்ணியத்தையும் வழங்கினேன் என்று அல்லாஹு தஆலா அதையும் சுட்டி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள், அதை அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், ரெண்டு பேருக்கும் பொதுவான பேர் இஸ்ராயீல் சந்ததிகள். மேலான பெரியோர்களே, அப்பொழுதே அந்த மக்கள்
நபிமார்கள் ஹயாத்தாக இருந்து வழிநடத்தி கொண்டிருந்த அந்த காலத்திலேயே யூதர்களும் நசாராக்களும் நபிமார்களை கொன்று குவித்ததிலே தொடங்கி பல்வேறு அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் கட்டவிழ்த்து விட்டார்கள். குர்ஆன் அதை சொல்லுகிறது. ஃபபிமா நக்லிஹிம் மீசாக்கஹும் வ குஃப்ரிஹிம் பிஆயாத்தில்லாஹி வ கத்லிஹிமுல் அன்பியா பிகைரி ஹக்கின் வ கௌலிஹிம் குலூபுனா குல்ஃப் சொன்ன வார்த்தைகள். அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முறிப்பதிலாகட்டும், அல்லாஹ் வழங்கிய அத்தாட்சிகளை நிராகரிப்பதாகட்டும், அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களை கொல்லுவதாகட்டும், எல்லாவற்றையும் சகஜமாக சாதாரணமாக கொல்லுகிறோமே, கொலை செய்கிறோமே என்கிற எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் ஒரு கொலை நடக்கிறது என்று சொன்னால் யார் யாரை கொலை செய்யட்டும், ஆனாலும் கொலை செய்தியை நாம் கேட்கிற போது நம்முடைய உள்ளத்தில் சிறியதொரு பதட்டமும் ஒரு நெருடலும் உண்டாகும். எப்படி இப்படியெல்லாம் கொலை செய்கிறார்கள் என்று. கொலை செய்தவனை குறித்து நாம் பல்வேறு வகையான எண்ணங்களை மேற்கொள்வோம். ஏன், சில சமயம் கொலை செய்தவன் கூட தான் செய்த கொலையை நினைத்து வருந்தி திருந்தி வாழ்ந்தது வரலாற்றில் பல உண்டு. ஆனால் இந்த இஸ்ராயேல் சந்ததிகள், பனி இஸ்ரவேலர்கள், யூதர்கள் நபிமார்களை கொல்வதிலே ஆனந்தம் கொண்டார்கள். அல்லாஹ் அனுப்பிய தீர்க்கதரிசிகளை கொல்வதிலே ஆனந்தம் கொண்டார்கள். அவர்கள் எதற்காக வந்தவர்கள்? நபிமார்கள் அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த ஏகத்துவ கலிமாவை எடுத்துரைக்க வந்தவர்கள், சிறந்த ஒரு வழிமுறைகளை போதிக்க வந்தவர்கள். அந்த ஊரை சார்ந்தவர்கள், அந்த மக்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள், வெளியூர்காரரோ புதிதான ஒரு செய்தியோ கொண்டு வந்தவர் அல்ல. ஆனாலும் அவர்களை கொலை செய்வதில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குரூர புத்தியோடு திகழ்ந்தார்கள். செய்தினா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த யூதர்கள் நசாராக்கள், யூதர்கள் குறிப்பாக நபிமார்களை கொலை செய்துவிட்டு எப்படி இருப்பார்கள், எவ்வளவு சர்வசாதாரணமாக இருப்பார்கள் என்பதை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். கானத் பனு இஸ்ராயீல தக்துலு ஃபின் நஹாரி 300 நபி. பகல் பொழுதிலே 300 நபிமார்களை கொல்லுவார்களாம். பகலில் என்று சொன்னால் மாலை வரும் முன்பு, காலையிலிருந்து மாலை வரும் முன்பு 300 நபிமார்களை கொன்றுவிட்டு சாதாரணமாக வெங்காயத்தை விற்பதற்காக வேண்டி கடைவீதிக்கு செல்வார்கள். சும்ம யகூமு சூக பஸ்ரிஹிம் மின் ஆஹிரின் நஹார். பகலின் கடைசி பொழுதிலே மாலை நேரத்தில் சர்வசாதாரணமாக கடைவீதியில் சென்று காய்கறிகளை விற்று வருவார்கள். காலையில் ஒருவரை கொன்றோமே, இல்லை பலரை கொன்றோமே, அது நபிமார்களாயிற்றே என்கிற எண்ணம் கொஞ்சமும் இல்லாமல். மேலான பெரியவர்களே, அப்படியானால் நான் சொன்ன இந்த நிகழ்வுகள், குறிப்புகள் உங்களுக்கு ஒன்றை பறைசாட்டிவிட்டது. உலகத்தில் படுமட்டமான சமூகம் யூத சமூகம். உலகத்தில் படுமட்டமான சமூகமாக வாழ்ந்தவர்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள். குர்ஆன் யூதர்களின் தபீஅத்தை, இயல்பை இப்படி சொல்லும். அவர்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள் என்று சொல்லும். எவ்வளவு மோசமான இயல்பை கொண்டிருந்தால், எவ்வளவு மோசமான சுபாவத்தை கொண்டிருந்தால் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகி இருப்பார்கள். உலகம் தோன்றி இல்லை இஸ்லாம் தோன்றி இன்னைக்கு 14 நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாம் ஓதுகிறோமே, கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று. அந்த மக்தூபு அலைஹிம், கோபத்தை சம்பாதித்தவர்கள் யார் என்றால், இறை கோபத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்றால் யூதர்கள் என்று சொல்வார்கள். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மதிலே பதிவிருக்கிறது. அப்படிப்பட்ட இயல்பை கொண்டவர்கள் இஸ்ராயேல் சந்ததிகள். அவர்கள் செய்த அக்கிரமங்கள் பல இருக்கிறது. மேலான பெரியவர்களே, இயல்பாகவே யதார்த்தமாகவே அவர்களுக்கு இருந்த அந்த அறிவு, அல்லாஹ்தான் அவர்களை சிறந்த சமுதாயமாக ஆக்கினானா இல்லையா, அதனால் அறிவு ஞானங்கள் ஜாஸ்தி. அவர்களுக்கு இருந்த அந்த அறிவு, அவர்களுக்கு இருந்த அந்த ஆளுமை திறன், அவர்களுக்கு இருந்த அந்த பொருளாதார வசதி, இம்மூன்றும் காலம் காலமாக மற்ற மக்களை ஆதிக்கம் செய்ய அது தூண்டியது. மதீனா முனவ்வராவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தரும் முன்பு மதீனாவிலே ஒரிஜினல் மக்களாக, ஊர் மக்களாக வாழ்ந்தவர்கள் அன்சாரிகள். அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்கிற கோத்திரத்தை சார்ந்த அன்சாரிகள். யூதர்கள் எல்லாம் அதன் பின்பு வந்தவர்கள். ஆனால் யூதர்களுக்கு இருந்த அந்த அறிவும் ஆளுமை திறமையும் பொருளாதார வசதியும் அன்சாரிகளுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்து உதவினார்கள்.
கடன் கொடுத்து உதவி அவர்களை அப்படியே தன் கட்டுக்குள் வைத்தார்கள். சொந்த ஊர் மக்களை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எப்படி பாலஸ்தீன மக்களை அவர்கள் அடித்து விரட்டி ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக்கினார்களோ, இத்தனைக்கும் பாலஸ்தீன மக்கள் அசல் குடிமக்கள், இஸ்ரவேலர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள். இஸ்ரேல் என்னும் நாடு என்பது 1948க்கு முன்பு இல்லை, ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய நாடு. அங்கே அசலான குடிமக்களாக வாழ்ந்த நபிமார்கள் காலத்திலிருந்து பலஸ்தீன் என்கிற வார்த்தையும் ஷாம் என்கிற வார்த்தையும் ஹதீஸிலேயும் தப்சீரிலேயும் இடம்பெற்றுள்ளதே. அந்த நாட்டில் வாழ்ந்த மக்களை அவர்கள் அகதிகளாக மாற்றினார்கள். இதோ மதீனாவிலே ஒரிஜினல் குடிமக்களாக வாழ்ந்தவர்கள் அன்சாரிகள், அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்து அவர்களை கட்டுப்படுத்தி அப்படியே தங்களுடைய கட்டுக்குள் வைத்தார்கள். அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் முதல் வேலையாக சுற்றிலும் வாழ்ந்த 3 யூத கோத்திரத்தாரோடு மிகச்சிறந்த உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டார்கள். அவங்களுக்கு தெரியும், இவனெல்லாம் உடன்படிக்கையை முறிக்கக்கூடிய ஆட்கள், இவனை நல்ல சுபாவம் கொண்டவங்க இல்லை என்று தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மதீனாவுக்கு வந்ததும் 3 கோத்திரத்தார், பனு கைனுகா, பனு நலீர், பனு குரைலா என்கிற இந்த 3 கோத்திரத்து மக்களிடத்திலேயும் மிக பெரும் அற்புதமான ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டார்கள். அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகம் ஒன்று, பல்கலைக்கழகத்திலே மனித உரிமைகள் என்னும் பிரிவை சார்ந்த ஒரு குழு ஆய்வு செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த 3 யூத கோத்திரத்தாரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை ஆய்வு செய்து நமக்கு சமர்ப்பிக்கிறார்கள். மிக அற்புதமான உடன்படிக்கை என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். கொள்கை சுதந்திரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முதல் உடன்படிக்கை. உங்கள் கொள்கை உங்களுக்கு லக்கும் தீனுக்கும் வலிய தீன். யாரையும் நம்ம கட்டாயமெல்லாம் படுத்த மாட்டோம். கொள்கை ரீதியான சுதந்திரத்தை அவர்கள் அங்கே குறிப்பிட்டார்கள் உடன்படிக்கையில். மதீனாவை பாதுகாப்பதில் நாம் எல்லோரும் கைகோர்த்து நிற்க வேண்டும் என்று அங்கே உடன்படிக்கை செய்தார்கள். பொருளாதாரத்தில் அவரவர் தங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து கொள்வது என்று முடிவெடுத்தார்கள். குறிப்பாக நீதியை பேணுவதில் மிக பெரும் ஒரு சிறந்ததோர் ஒரு தீர்மானத்தை அங்கே முடிவு செய்தார்கள். யாரும் யாருக்கும் அநீதம் செய்யக்கூடாது. இதுபோல பல்வேறு அழகான உடன்படிக்கைகளை மேற்கொண்டு அவர்களோடு வாழ்ந்து வந்தார்கள். ஆனாலும் என்னதான் நாம் அவர்களை உடன்படிக்கையின் மூலமாக ஒரு கட்டுக்குள் வைத்தாலும் இயல்பு நிலை என்பது வெளியே வந்துதானே தீரும். இயல்பு நிலை என்பது வெளியே வந்துதான் தீரும். பாரசீகத்தில் சொல்வார்கள், ஜபல் கர்தது ஜிபில்லத்து ந கர்தது. மலை இடம் விட்டு இடம் மாறலாம், இயற்கை குணம் இடம் விட்டு இடம் மாறாது. அது வந்தது தான். அந்த 3 கோத்திரத்து மக்களும் ஒரு கட்டத்தில் ஒருவருக்கு பின் ஒருவராக உடன்படிக்கையை முறித்து விட்டார்கள். பனு கைனுகா என்பவர்கள் முதலில் உடன்படிக்கையை முறித்தார்கள். அவர்களை மதீனா விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா விட்டு வெளியாக்கிவிட்டார்கள். அதேபோல் பனு நலீர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு திட்டமிட்டு ஒரு இடத்திலே ஒரு சமாதானம் பேசுவதற்கு என்பது போல ஒரு பாவனை செய்து அழைத்து அவர்களை அமர வைத்து மேலிருந்து கல்லை தள்ளிவிட பார்த்தார்கள் பனு நலீர். அந்த செய்தி தெரிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை ஊரை விட்டு வெளியே துரத்தினார்கள். அதேபோல் பனு குரைலா அவர்கள் அந்த கந்தக் போரின் போது முழுக்க முஷ்ரிக்கீன்களோடு காஃபிர்களோடு அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். அதன் காரணமாக அவர்களோடும் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டு அவர்கள் அனைவர்களையும் அதற்கான தண்டனைகளை அனுபவிக்க செய்தார்கள். மேலான பெரியோர்களே, யூதர்கள் இவ்வளவும் செய்துவிட்டு, இஸ்ராயேல் சந்ததிகள் இவ்வளவும் செய்துவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் செய்யக்கூடிய தப்புகள் என்பது அது தப்பல்ல, நாங்கள் அல்லாஹ்வினுடைய செல்ல பிள்ளைகள் என்று சொன்னார்கள். காலத்தில் யஹூது வன் நசாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாஹு. யூதர்களும் நசாராக்களும் சொல்வார்களாம், நாங்கள் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள், அல்லாஹ்வின் அன்பை சம்பாதித்தவர்கள் என்றெல்லாம் சொல்வார்களாம். மேலான பெரியவர்களே, மதீனாவிலே தொடங்கி அதன் பின்பு யூதர்கள் எங்கெல்லாம் பரவினார்களோ அங்கெல்லாம் தங்களுடைய ஒரிஜினல் சுபாவத்தை வெளிப்படுத்தினார்கள். அதனால்தான் 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியில் இருந்த அந்த ஹிட்லர் கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்களை கொன்றான். வெளிப்படையிலே பார்த்தால் மனித உயிர்களை இவ்வளவு அதிகமாக கொண்டிருக்கிறான். சர்வதிகாரி ஹிட்லர் என்றெல்லாம் நாம் படித்திருப்போம். ஆனால் அவன் கொன்றதில் பெரும்பாலான ஆட்கள் யூதர்கள். 75 வருடங்களுக்கு முன்னால் ஐரோப்பிய மக்களுக்கு யூதர்கள் எதிரிகளாக தெரிந்தார்கள். இதோ 50 லட்சம் பேர்களை ஹிட்லர் கொண்டிருக்கிறான்.
அவன் கொன்றுவிட்டு சொன்னானாம், நான் கொஞ்சம் யூதர்களை விட்டு வைத்திருக்கிறேன், எல்லோரையும் கொன்று முடிக்கவில்லை, கொஞ்சம் யூதர்களை விட்டு வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் எதற்காக இவங்களை கொன்றேன் என்பதற்கான காரணம் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு தெரிய வரும். யூதர்களை எதற்காக நான் கொலை செய்தேன், இவ்வளவு பெரும் கொண்ட எண்ணிக்கையில் யூதர்களை கொன்றதற்கான காரணம் என்ன என்பது பின்னால் வரக்கூடிய உலகத்திற்கு அது தெரிவதற்காக சில பேரை விட்டுட்டு போனேன்னு சொன்னான். இன்றைக்கி அது நிதர்சனமாக தெரியுது. ஒருவேளை அவன் எல்லா யூதர்களையும் கொண்டிருந்தால் நாம் என்ன நினைப்போம்? இப்படி மிருகத்தனமான காரியம் செய்து விட்டான். ஆனால் இப்பொழுது நமக்கு தெரிந்த பிறகு என்ன நினைக்கிறோம்? அவன் செய்தது சரிதான். ஏன்னா இந்த யூதர்களுடைய சுபாவம் இப்படிப்பட்டது. ஒரு நாட்டில் குடியேறுவார்கள், அந்த நாட்டு மக்களையே அகதிகளாக மாற்றி விடுவார்கள். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் பலஸ்தீன் தான். மேலான பெரியவர்களே, இப்பொழுது நாம் நிகழ்வுக்கு வருகிறோம். சுமார் 1 வருட காலமாக இந்த இஸ்ரேல் போன ஆகஸ்டிலிருந்து தொடங்கி நேற்று வரை பலஸ்தீனத்திலே உண்டான காசாவை அழித்து சிதிலப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் அப்படியே சுடுகாடாக மாற்றியிருக்கிறது. இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு காரணம் என்ன? ஹமாஸ் அமைப்பினர் ஒரு 200 இஸ்ரவேலர்களை பிடித்து வைத்ததை காரணமாக வைத்து சண்டையை தொடங்கி ஆஸ்பத்திரிகள் தொடங்கி மருத்துவமனைகள் மற்ற மஸ்ஜிதுகள் எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து ஏறத்தாழ இந்த 1 வருஷத்திலே கொல்லப்பட்டவர்களே கணக்கு ஏறத்தாழ 58,600 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இப்படி அவர்கள் அந்த பலஸ்தீனத்தை தொடங்கி அதன் பின்பு அப்படியே அது அங்கே தொட்டு இங்கே தொட்டு அப்படியே லெபனானிலிருந்து அப்படியே ஷாம், சிரியா, அதற்கப்புறம் யமனில் உண்டான சன்ஆ தலைநகரம், அதனுடைய ஏர்போர்ட்டை ஒன்றும் இல்லாமல் அளித்தார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுட்டு வந்து கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானின் மீது கை வைத்தார்கள். ஈரான் அணு ஆயுதத்திலே ரொம்ப பிரபல்யமான நாடு, அதற்கான லைசன்ஸ் சுதந்திரம் பெற்ற நாடு அது. ஈரானை தொடுவதற்கு ஈரானிலே வான்வழி தாக்குதல் நடத்தி அந்த நேரத்திலேயே கிட்டத்தட்ட 20 முக்கிய இராணுவ தளங்களை அழித்து அங்கே இருக்கக்கூடிய அணு விஞ்ஞானிகள் பல பேரை அவங்க வந்து படுகொலை செஞ்சிட்டாங்க. எதுக்குப்பா ஈரானை தொட்டிங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய காரணம், அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, அது ஒரு ஆபத்தான ஒரு காரியம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த தாக்குதலை, ஈரானின் மீது தொடுத்த இந்த தாக்குதலை எந்த நாடும் எதிர்த்து எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. மேலான பெரியவர்களே, ஈரானை தொட்டதற்கு பின்பு இப்பொழுது ஈரான் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் இதை கேள்விப்பட்டு வருகிறோம், அடிக்கடி செய்திகளில் பார்த்து வருகிறோம். இப்போ இந்த இஸ்ரேல் என்பது ஆரம்பத்தில் சொன்னது போல் இது ஒரு திருட்டுத்தனமாக வந்த நாடு. 1917 பிரிட்டிஷ் அரசு என்ன செஞ்சது அப்படின்னா, பலஸ்தீனத்தில் ஒரு பகுதியாக ஈரான் இது இஸ்ரேலை அறிவித்தது. அதற்கு பின்பு 1948 தனி நாடாக தன்னை அனுபவித்து தன்னை அறிவித்து எல்லா வகையான அழிச்சாட்டியங்களையும் மேற்கொண்டுச்சு. அதன் பின்பு 1967 அரபு நாடுகளின் ஏராளமான பகுதிகளை கைப்பற்றி ஜோர்டானிலிருந்து காசாவையும் மேற்கு கரையையும் சிரியாவிலிருந்து சினான் என்கிற பகுதி, இதுபோல பல பகுதிகளை தன்னுடைய வசத்திற்கு உள்ளாக்கி அது அழிக்கக்கூடிய அந்த பணியில் இறங்கியது. இப்பொழுது ஈரானின் மீது அணு ஆயுத தயாரிப்பு பழியை போட்டிருக்குது. இது என்னமோ அணு ஆயுதமே இல்லாத நாடை போல. 50 வருஷங்களுக்கு முன்பே அமெரிக்காவிலிருந்து யுரேனியத்தை திருடி, அது மட்டுமல்ல பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவிலிருந்து விஞ்ஞானிகளை அப்படியே கடத்தி கொண்டு வந்து திருட்டுத்தனமாக கொண்டு வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பே அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறது. இது வந்து ஈரானோடு தாக்குதல் நடத்துவதற்கு என்ன காரணம் சொல்கிறது? அவர்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள், அது ஆபத்தானது என்று பேசுகிறது. மேலான பெரியவர்களை நாம் இங்கே ஒன்றை விளங்கிக் கொள்கிறோம். இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டுகளாக இஸ்ரேல் செய்த அநீதங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈரானின் வழியாக பதில் கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய செயல்களை தொற்றும் அல்லாஹ் தெரியாதவனாக, கண்டுகொள்ளாதவனாக இருக்கிறான் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், உமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன் அம்மா யஅமலூன் என்று பல வசனங்கள். செய்யக்கூடிய செயல்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொடுபோக்கானவனாக இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது. இப்படியே யூதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் கியாமத்து வரும் முன்பு யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய சண்டை ஒன்று நடக்கும். இன்னைக்கு அரபு நாடுகள், குறிப்பாக வளைகுடா நாடுகள் அமைதி காக்கிறது. அமெரிக்காவோடு அவர்கள் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டதால், இல்லை தெளிவாகவே பகிரங்கமாகவே ஒப்பந்தம் செய்து கொண்டதால்
இந்த இந்த சண்டைகளை எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் வரும் முஃமின்களுக்கும் அதுபோல யூதர்களுக்கும் சண்டை நடைபெறும். அப்பொழுது யூதர்கள் கற்களுக்கு பின்னால் மரங்களுக்கு பின்னால் ஒளிவார்களாம். ஹத்தா யஹ்தபி அல் யஹூதியும் வராயில் ஹஜரி அவி ஷஜரி, கல்லுக்கு பின்னால் மரங்களுக்கு பின்னால் ஒரு யூதன் போய் ஒளிவான். அப்பொழுது ஃபயகூலுல் ஹஜர், ஹதீஸ் வருகிறது. ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு தரமான ஹதீஸ் தான். அந்த கல் சொல்லுமான் அல்லது அந்த மரம் சொல்லுமான், யார் ஒரு முஸ்லிமை அழைத்து, யா அப்தல்லா ஹாதா யஹூதியுன் ஹல்ஃபி ஃபதஆல் ஃபக்துல்ஹு, அல்லாஹுவின் அடியாரே முஸ்லிமே, இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், வந்து அவனை கொல்லு என்று மரம் சொல்லுமா. கல் சொல்லுமா. கல்லுக்கும் மரத்திற்கும் யூதன் மிக கெட்டவன் என்று தெரிந்திருக்கிறது. ஆனால் இன்றைய அரபு நாடுகள் பலருக்கு யூதர்கள் மிக கெட்டவர்கள் என்று தெரியாமல் இருப்பது அல்லது தெரிந்தும் அதை வெளிப்படுத்தாமல் இருப்பது மிகப்பெரிய சோகமான ஒன்று. மேலான பெரியோர்களே, நீதியின்பால் நிற்கிற எவரும் ஈரானுடைய இந்த பதிலடியை ஆதரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈரானிய கொள்கை என்பது, ஈரான் நாட்டினுடைய கொள்கை என்பது இஸ்லாத்திற்கு முரணானது. அவர்கள் ஷியா முஸ்லிம்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் நீதியின்பால் நிற்பதை நாம் கேள்விப்படுகிற போது நாம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அவர்களுடைய அந்த போர் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இது ஒன்றும் குற்றமல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்காவில் இருக்கிற போதே ரோம் நாட்டிற்கும் பாரசீக நாட்டிற்கும் சண்டை வந்ததாம். ரோம் நாட்டு மக்கள் வேதக்காரர்கள், பைசாந்தியர்கள் என்று அந்த கிழக்கு ரோம் என்பது பைசாந்தியர்கள் என்று சொல்வார்கள். ரோம் நாட்டிற்கும் பாரசீகத்திற்கும் சண்டை வந்தது. பாரசீகம் வெற்றி பெற்ற போது மக்காவில் வாழ்ந்த முஸ்லிம்கள் கவலை கொண்டார்கள். பெருமானார் சொல்வார்கள், கவலை கொள்ளாதீர்கள், கூடிய விரைவிலே ரோமும் வெற்றி பெறும். அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம். அதற்கு பின்பு சயக்லிபூன ஃபீ பில்இ ஸினீன், கொஞ்ச வருஷங்களில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் வசனம் இறக்கினான். அதே போல ஒரு 6-7 வருஷங்களுக்கு பிறகு, ஒரு 4-5 வருஷங்களுக்கு பிறகு பத்ர் போரின் போது இங்கே பத்ரிலே வெற்றியை அல்லாஹ் கொடுக்கிறான். அங்கே பாரசீக மக்களை ரோமர்கள், அதாவது வேதக்காரர்கள் வெற்றி பெற்றதை அல்லாஹு தஆலா அங்கே வெற்றியை தந்தான். அதை கண்டு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இங்கே நாம் என்ன யோசித்து பார்க்கிறோம்? சஹாபாக்கள் வேதக்காரர்களுடைய அந்த வெற்றியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னால், இப்பொழுது நாம் ஈரானியர்களுக்கு அல்லாஹ் தருகிற வெற்றியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை ஈரானியர்கள் கொள்கையால் முரண்பட்டிருந்தாலும் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா பலஸ்தீன மக்களுக்கு உதவுகிறான் என்று சொன்னால் அந்த உதவி அல்லாஹுவினுடைய நியதி. அல்லாஹ் ஒரு போரிலே குஸ்மான் என்கிற ஒரு மனிதரை கொண்டு மிக பெரும் வெற்றி அல்லாஹ் கொடுக்கிறான். ஏராளமான காபிர்களை அந்த மனிதர் கொன்று குவிக்கிறார். இறுதியில் அவர் தற்கொலை செய்து இறந்து போகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ யுஅஜ்ஜிது லிஹாத தீனி பிர்ரஜுலில் ஃபாஜிர், இன்னல்லாஹ யுஅஜ்ஜிது ஹாத தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். பாவியான மனிதனை கொண்டும் கூட அல்லாஹ் இந்த தீனுக்கு உதவி செய்வான் என்று சொன்னார்கள். மேலான பெரியவர்களே, அப்படியானால் இப்பொழுது இருக்கிற அந்த நிகழ்வை கண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறோம், என்ன யோசிக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலஸ்தீன மக்களுக்கு, காசாவில் வாழ்ந்த மக்களுக்கு மறுவாழ்வை தர வேண்டும். அவர்களுடைய அந்த துஆ தான், அவர்களுடைய அந்த பத்துஆ தான், அவர்களுடைய அந்த கவலை, தாவத்தில் மதுலும் அநீதி இழைக்கப்பட்ட நபர்களுடைய அந்த கவலை இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்விடத்தில் பெருங்கொண்ட அந்தஸ்து கொண்டது. அல்லாஹ் அதற்கு உடனே மதிப்பளிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், யாரை பார்த்து? முஆத் இப்னு ஜபலை பார்த்து அவர்களை அனுப்புகிறார்கள் யமன் நாட்டிற்கு. என்று என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? யா முஆத் இத்தகி தஅவத்தல் மதுலும், அநீதி இழைக்கப்பட்டவருடைய பத்துஆவை நீ பயந்து கொள். ஏனென்றால் அந்த பத்துஆவிற்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் தபரானி என்று நினைக்கிறேன், தபரானியில் வருகிறது. அதற்காக வேண்டி வானத்தின் எல்லா வாசல்களும் திறக்கப்படுகிறதாம், மதுலூம்களுடைய அந்த துஆவுக்காக வேண்டி. பலஸ்தீனத்திலே குழந்தைகள், பெண்கள், அவர்களுடைய அந்த துஆ, அவருடைய அந்த கவலை அல்லாஹு தஆலா இப்படி ஈரானின் வழியாக தீர்க்கிறான் என்று சொன்னால், பதில் கொடுக்கிறான் என்று சொன்னால், நாமும் அதை நினைத்து அல்லாஹ்விடத்திலே மேலும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹுவே, பலஸ்தீன மக்களுக்கு நீ மிகப்பெரிய மறுவாழ்வை கொடு. அவர்களுடைய நாட்டில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்பாடு செய். அவர்களுடைய நாட்டில் அவர்கள் மறுபடியும் அதே போல குடிமக்களாக வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹுடைய நியதி அப்படித்தான். அல்லாஹ் ஒரு ஆளை அல்லது ஒரு சமுதாயத்தை அல்லது ஒரு நாட்டை அல்லாஹ் அப்படியே வெற்றி பெற செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு நாள் தோல்வியும் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒட்டகம் ஒன்று இருந்தது, அல்பா என்னும் ஒட்டகம். அந்த நேரத்திலே அரபகத்திலே அந்த ஒட்டகத்தை பந்தயத்தில் ஜெயிக்கிற வேறு எந்த ஒட்டகமும் இல்லையா. ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்பா என்னும் ஒட்டகத்தை வெற்றி பெற்று விட்டது, ஜெயித்து விட்டது. முஸ்லீம்களுக்கு கவலை, நாயகமே உங்கள் ஒட்டகத்தை இன்னொரு ஒட்டகம் ஜெயிச்சிருச்சே. இப்போ நபி அவங்க சொன்னாங்களாம், இன்ன ஹக்கன் அலல்லாஹி அல்லா யர்ஃபஅ மின துன்யா ஷைஅன் இல்லா வலஅஹு. அல்லாஹுடைய நீதி என்னவென்றால் அல்லாஹ் ஒரு வஸ்துவை உயர்த்தினால் அதை தாழ்த்தவும் செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இஸ்ரேல் இவ்வளவு நாட்களாக தன்னை உயர்வான ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட நாடு என்று சொன்னதை இப்பொழுது அல்லாஹ் அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறான். காரணம், எந்த வஸ்துவும் தன்னை பெருமை அடித்து கொண்டால் அது ஒரு நாள் பணிவது தாழ்வை இழிவை சந்தித்தே தீரும். இது யதார்த்தமான ஒரு பாடம் நமக்கு. இந்த துன்யாவிலே நாம் செய்கிற காரியங்கள் நல்லதாக இருந்தால் அதற்கான நல்ல பகரம்தான் நமக்கு கிடைக்கும். நாம் எதை அறுவடை செய்கிறோமோ அதையே, எதை நாம் விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்ய போகிறோம். தீமையை விதைத்தால் நாம் அறுவடை செய்வது நன்மையை அல்ல. ஹல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நன்மைக்கான பகரம் அல்லாஹ் நன்மையைத்தான் தருவான். வ ஜஸாவு சய்யிஅத்தின் சய்யிஅத்தும் மிஸ்லுஹா. ஒரு தீமைக்கான பகரம் அதுபோல ஒரு தீமையை தான் அல்லாஹ் தருவான். அப்போ இஸ்ரவேலர்கள் தீமையை விதைத்தார்கள், அப்பாவி மக்களை அடித்து அழிப்பதை தன்னுடைய குணமாக வெளிப்படுத்தினார்கள். இப்பொழுது அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். இது நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். நாம் யாருக்கும் நம்மால் அநீதங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது. நம்முடைய புறத்திலிருந்து யாருக்காவது அநீதங்கள் நிகழ்ந்தால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா நம்மை வந்து தாக்கும் என்பதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு எல்லா நாடுகளிலும் எல்லா பகுதிகளிலும் கண்ணியத்தையும் மிகப்பெரிய சிறந்த வாழ்க்கையும் தந்தரல் புரிவானாக. குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் தந்தருள்வானாக. அவர்களை எதிர்க்கிற, அதற்கு திட்டமிடுகிற நபர்களுடைய நாட்டினுடைய அந்த வளத்தை அல்லாஹ் அளித்தருள்வானாக. அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக என்கிற நல்ல துவாக்களோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று தொழுது வணங்கி வழிபடும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தருள்வானாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து வாழுகிற தௌஃபீகை தந்தருள்வானாக. மருத்துவமனை செலவுகள் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. பயணங்களின் போது அல்லாஹ்வை நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடதிலும் பாதுகாவலனாக வந்தருள்வானாக. தௌபா இல்லாத திடீர் மரணங்கள் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவரின் துவாவை ஆதரவு வைத்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.